வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவில்பட்டி சமையலில் பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் இந்த பீட்ரூட் பிரியாணியை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்கம்மா நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணுறேம்மா. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரவும் 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். இந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரம் தேவையான அளவு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் 300 கிராம் வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மசால் கூட செய்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வேகட்டும். இப்போ 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேம்மா. அதாவது 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அதே இதில் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து சாதா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்தால் போதும். அரிசி வந்து நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். அரிசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கரண்டி வச்சு ஒரு கிண்டி விட்டுருங்க. எப்போ வந்து அரிசி ஆட் பண்ணணுன்னா, அந்த நீங்கள் பீட்ரூட் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து கொதித்து வர அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரிசி ஆட் பண்ணால் போதும். இந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சுறேன். இப்போ வந்து நான் வந்து இது சாதா ரைஸுங்கிறதால வந்து ஒரு 4 விசில் வந்து விட்றேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான பீட்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், மேலே ஆட் பண்ணி பரிமாறலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. சுவையான பீட்ரூட் பிரியாணி ரெடி. இதுபோல் பட வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே கோவில்பட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.